Next topic is functions using libraries, built-in and mathematical functions பற்றி பார்க்குறோம். ஸோ பைத்தானோட லைப்ரரிஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம built-in function அப்படின்னு சொல்கிறோம். Let's see the functions one by one. Absolute of, it will return the absolute value of a number. The argument may be an integer or a floating point number. Abs of x அப்படின்ற வேரியபிளை நான் இங்கே டிக்ளேர் பண்ணேன். எக்ஸோட வேல்யூ 20ன்னு கொடுக்குறாங்க, ஒய்யோட வேல்யூ -23.2. ஸோ ஹியர் ஐ எம் யூஸிங் ஆப்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆப்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய அவுட்புட் x = 20 அப்படின்னு அப்சல்யூட் வேல்யூ கிடைக்குது. ஒய்யோட அப்சல்யூட் வேல்யூ 23.2. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆர்டர் ஆஃப். இட் வில் ரிட்டர்ன் த ASCII வேல்யூ ஃபார் தி given unicode character. நம்ம ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்தோன்னா அதோட யூனிகோட் ASCII வேல்யூவை நமக்கு கொடுக்கும். தட் இஸ் ஆர்டர் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், இட் வில் ரிட்டர்ன் தி யூனிகோட் கேரக்டர் ஃபார் தி ASCII வேல்யூ. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே நம்ம c = 65 அப்படின்ற வேல்யூ பாஸ் பண்ணால் அதோட யூனிகோட் கேரக்டர் என்னவோ அது எனக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். நெக்ஸ்ட் பின் ஆஃப். பின் ஆஃப் மீன்ஸ் பைனரி ஆஃப். இட் ரிட்டர்ன்ஸ் அ பைனரி ஸ்ட்ரிங் ப்ரீஃபிக்ஸ்ட் வித் 0b ஃபார் த given integer number. Note, format of can also be used instead of this function. இப்போது x = 15 அப்படின்னு நான் வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன், அதோட பைனரி வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா எப்படி அவுட்புட் டிஸ்பிளே ஆகும்? 0b அப்படின்னு ஃபஸ்ட்டு 2 digit அந்த 0b ஆட் பண்ணிக்கும், அப்புறம் 15ஓட பைனரி வேல்யூ வேணுமோ அது எனக்கு அவுட்புட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இட் ரிட்டர்ன்ஸ் வாட் இஸ் அ டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபார் த கிவன் சிங்கிள் ஆப்ஜெக்ட். இப்போது டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம இப்போ ஒரு வேல்யூ நான் அனுப்புகிறேன் 15.2 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணேன்னா அந்த எக்ஸோட டைப் என்ன அப்படின்னு கேட்டால் ஃப்ளோட்டிங் டைப்பு. y = a அப்படின்னோம்னா இட்ஸ் அ ஸ்ட்ரிங் டைப் அப்படின்னு எனக்கு அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட் x = ட்ரூ அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் த டைப் ஆஃப் s அப்படின்னு நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணேன்னா இட்ஸ் அ பூலியன் டைப் அப்படின்னு எனக்கு அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஐடி ஆஃப் ஃபங்க்ஷன். ஐடி மீன்ஸ் அட்ரஸ். இஃப் நான் x = 15 அப்படின்னு நான் வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா சிஸ்டமில் எப்படி சேவ் ஆகும்? எக்ஸோட ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸை நான் அவுட்புட்டாக நான் கேட்குறேன் அப்படின்னா ஸோ ஐடி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஃபங்க்ஷன் கொடுத்தா எக்ஸோட அட்ரஸ் என்னவோ அந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் மின் ஆஃப். மின் ஆஃப் மீன்ஸ் இட் ரிட்டர்ன்ஸ் தி மினிமம் வேல்யூ. இப்போ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூ சென்ட் பண்ணி அதில் மினிமம் வேல்யூ எது அப்படின்னு டிஃபைன் பண்ணோன்னா மின் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு ஃபங்க்ஷன் கொடுத்தா இந்த லிஸ்ட்டில் எது மினிமம் வேல்யூவோ அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் மேக்ஸ் ஆஃப். இட் இஸ் ஆப்போசிட் டு மின் ஆஃப். ஸோ மேக்ஸ் ஆஃப் மீன்ஸ் மேக்ஸிமம் வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். சம் ஆஃப். சம் ஆஃப்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி எனக்கு டோட்டல் வேல்யூஸ் கொடுக்குறது சம் ஆஃப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இஸ் ஃபார்மேட் ஆஃப் ஃபங்க்ஷன். இட் ரிட்டர்ன்ஸ் தி அவுட்புட் பேஸ்ட் ஆன் தி கிவன் ஃபார்மேட். இப்போ நான் ஒரு என்ன ஃபார்மேட்டில் நான் கிவன் கொடுக்குறேனோ அதோட இன்புட்டை பொறுத்து தான் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஹியர் x = 14 y = 25 நான் டிக்ளேர் பண்ணேன். எனக்கு வேல்யூ ரிட்டனாக என்ன கிடைக்கணும்? எக்ஸோட வேல்யூ இன் பைனரியில் கிடைக்கணும், ஒய்யோட வேல்யூ இன் ஆக்டல் ஃபார்மேட்டில் கிடைக்கணும். ஸோ என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஃபார்மேட் ஆஃப் எக்ஸ், b. b மீன்ஸ் பைனரி. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் y, சிங்கிள் கோட்குள்ளே o அப்படின்னா o டிஃபைன்ஸ் ஆக்டல். நெக்ஸ்ட் f மீன்ஸ் ஃபிக்ஸட் பாயிண்ட். So next see the function round off. Returns the nearest integer value. ஸோ நம்ம இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்டில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட நியரஸ்ட் இன்டிஜர் வேல்யூ எதுவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ x = 17.9 அப்படின்னு நான் ஃப்ளோட்டிங் வேல்யூ கொடுத்து இதோட ரவுண்டட் வேல்யூ கேட்டால் வாட் வில் பி த நியரஸ்ட் இன்டிஜர்? இட்ஸ் 18. y = 22.2 means what will be the output? Nearest integer is 22. Next z = -18.3 means what will be the nearest integer? It's 18.